தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ படிப்பில் போலி சான்றிதழ் கொடுத்த மாணவர் தற்போது சிக்கியிருக்கிறார். இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சான்றிதழ் சரிபார்ப்பில் மாணவர் கொடுத்தது போலி சான்றிதழ் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாணவரினுடைய போலி சான்றிதழ் விவரங்களை தற்போது அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மாணவர் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் தவறானவை, போலியாக இருந்திருக்கிறது. இதையடுத்து அந்த மாணவர் மருத்துவ படிப்பில் சேர்க்கப்படாத நிலையில் மாணவர் மீண்டும் தான் ஏன் சேர்க்கப்படவில்லை என்று மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அப்போதுதான் தெரிகிறது மாணவர் கொடுத்தது போலி சான்றிதழ் என்று தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மாணவரிடம் மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 5050 இடங்களுக்கும் ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 150 இடங்களுக்கும் என மொத்தம் பாத்தீங்கன்னா 9050 இடங்களுக்கு மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலந்தாய்வு 21ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அதற்கான கலந்தாய்வு 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வின் போதுதான் சமர்ப்பித்த இந்த சான்றிதழ்கள் போலியானவை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. மாணவரிடம் மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் மாணவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 14 சான்றிதழ்களில் பல சான்றிதழ்கள் போலியானவை என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மாணவரிடம் விசாரணை நடத்தியதில் மாணவர் கூறியது என்னவென்றால், இதை எனக்கு சிலர் கொடுத்தாங்க, நான் இந்த இடத்துல போய் கேட்கும் போது நான் இந்த டேட்டாஸ்ல எனக்கு இவங்க தான் கொடுத்தாங்க, இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சிலரை அடையாளம் காட்டி இருக்கிறார் அந்த மாணவர். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை மருத்துவ கல்வி இயக்கக அதிகாரிகள் தற்போது போலீசாரிடம் புகார். இந்த விவரத்தை தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். போலி சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில் மாணவருக்கு யார் யார் இந்த சான்றிதழ்களை தயார் செய்து கொடுத்தார்கள், எதற்காக இந்த சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டது, இது போன்று வேற யாருக்காவது இந்த கும்பல் போலி சான்றிதழை செய்து கொடுக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது காவல்துறை அதிகாரிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மருத்துவ படிப்பில் சேர போலி சான்றிதழ் கொடுத்த மாணவர் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.